ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे सद्गुरु श्री ராகவேந்திராய நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கோகுலம் சேனலில் குரோதே வருடம் மார்கழி மாதத்தில் கன்னி ராசி பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. மார்கழி மாதம் அப்படிங்கிறது டிசம்பர் 16, 2024 ஆரம்பித்து ஜனவரி 13, 2025 வரைக்கும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்க பார்க்கப்படுது. இந்த மாதத்துடைய கிரக நிலைமைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புத பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுஷுக்கு ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆறாரு. அதே தனுஷுவில் சூரியன், மகரத்தில் சுக்கிர பகவானும் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆறாரு. அவர் 31ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 31 பயிற்சி ஆறாரு. அதே கும்பத்தில் சனீஸ்வரர், மீனத்தில் ராகு. இது இந்த மாதத்துடைய கிரக நிலைமைகள். இப்போ நம்ம கன்னி ராசி பற்றி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு. அப்படின்றதுனால உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிவிடும். இது ரொம்ப மேஜரான விஷயமாக பார்க்கப்படுது. எப்படின்னா பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் இல்லை எல்லா விதமான பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்ஸ் இருக்கும். பட் ஆனால் கன்னி ராசிக்கு மட்டும் இந்த சனி பயிற்சி கரெக்டாக 6ஆம் வீட்டில் ஆயிருக்கு. அவருடைய சொந்த வீட்டிலே கும்பத்திலே சனீஸ்வரர் இருக்கார். அது உங்களுக்கு 6ஆம் வீடு அப்படின்றதுனால இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறையா பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. வீடை தாண்டி பொதுவாக வேறு ஏதாவது விஷயத்தில் கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிருக்கலாம். இல்லைனா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். உங்களுடைய லேண்டில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. கடைசியாக ஒரு வருடம் காலமாக நீங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதம் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுது. ஏன்னா 4ஆம் வீட்டில் சூரிய பகவான், அது ஒன்றே போதுமானது. ஏன்னா சூரியனுடைய அந்த தாக்கம் அங்கே இருக்கிற நெகட்டிவ் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸை நமக்கு அப்படியே அள்ளி கொடுப்பாராம். அந்த மாதிரியான ஒரு ஸ்தானத்தில் சூரிய பகவான் இப்போ பயிற்சியாக இருக்கார். ஒன்று. அடுத்தது, உங்களுடைய லக்னத்திலே, அதாவது கன்னியிலே கேத்து இருக்கார். அப்படின்றதுனால நிறையா குழப்பத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. இந்த மாதம் அந்த குழப்பத்திலிருந்து கொஞ்சம் உங்களுக்கு விடவு காலம் அப்படிங்கிறதும் ஆரம்பம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ராகு, கேத்து, சூரிய பகவான் இவங்க எல்லாருமே, குரு பகவான் இவங்க எல்லாருமே டிகிரி வாய்ஸ் அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. அப்படி ஆரம்பிக்கும்போது இதில் இருக்கிற எல்லா சங்கடங்களுமே அவர் எடுத்துகிட்டு போயிடுவாராம். இப்போ நம்ம அனுபவிக்கிற எல்லா சங்கடங்களுமே அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். அதாவது கடைசியாக ஒரு 1.5 வருட காலமாக நம்ம என்னெல்லாம் அனுபவிச்சுட்ருக்கோமோ, அதுவும் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஒருவேளை நமக்கு நல்லது நிறைய நடந்துகிட்ருக்கு அப்படின்னாலும் அந்த நல்லதில் சின்ன சின்ன குறைகள் அப்படிங்கிறது இதுக்கப்புறமா ஆரம்பிக்கும். ஆனால் முக்கியமாக நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அந்த கஷ்டத்தை அப்படியே எடுத்துகிட்டு அடுத்த பிளானட்டுக்கு, அதாவது அடுத்த ராசிக்கு இவங்க எல்லோரும் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னும் கொஞ்ச நாளில், இன்னும் 4-5 மாதம் கணக்கு இருக்குது. இருந்தாலும் டிகிரி வைஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்த கிரகத்துக்கு, அடுத்த பிளானட்டுக்கு மாறுறதுக்கு. ஸோ அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கெட்டது, இல்லை உங்களால் மற்றவங்களுக்கு இருக்கிற கெட்டது, ஆல்மோஸ்ட் இந்த கெட்ட விஷயங்கள், பிரச்சனைகள், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுது. ஒன்று. அடுத்தது, இந்த மாதத்துடைய கிரக நிலைமையை வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் சூரியனுடைய 4ஆம் வீட்டில் சேர்றாரு. ஜனவரி மாதத்தில் 3ஆம் தேதி அன்றைக்கி சேர்றாரு. அப்படின்றதுனால நீங்கள் இப்போது வீடு மனை ஏதாவது வாங்கணும், இல்லை வண்டி வாகனம், கார் கீர் இதே மாதிரி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஒரு டைமாக இந்த டைம் உங்களுக்கு பார்க்கப்படுது. நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் புக் பண்ணிவிட்டு தை மாதத்தில் நான் டெலிவரி எடுத்துக்கிறேன்ற அளவுக்கு வீடாக இருந்தாலும் இல்லை வண்டியாக இருந்தாலும் ரொம்ப ஃபோர்ஸாக இது பண்ணக்கூடிய ஒரு நேரமாக உங்கள் நேரம் இருக்குது.
அடுத்தது உங்களுக்கு வந்து 5ஆம் வீட்டிலேருந்து சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. அது ஒரு சின்ன ட்ராபேக்காக பார்க்கப்படுது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதியாகவும் அதே மாதிரி 9ஆம் அதிபதி பித்ருஸ்தானாதிபதியாகவும் ஆன்மீக ஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு பாக்யஸ்தானத்திலிருந்து ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு 6ஆம் வீட்டுக்கு வந்து சுக்கிர பகவான் மாறி போகிறாரு. அப்படின்றதுனால உங்களுடைய குடும்பத்தில் மனோசங்கடங்கள் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வார்த்தை விடுதல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதனால் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஏன்னா வாக்குஸ்தானமும் வந்து 2ஆம் இடம்தான். அவர் 6ஆம் வீட்டுக்கு போகிறதுனால உங்களுடைய பேச்சினால் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தேடி வரும். ஸோ இந்த ஒரு சுக்கிரன் அடுத்த கிரகத்துக்கு அடுத்த வீட்டுக்கு மாறுற வரைக்கும், அந்த காலம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப காமாகவும் ரொம்ப சாத்வீகமாகவும் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாக்கினால் வர அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வராமல் இருக்கும். ஒன்று. அடுத்தது 9ஆம் வீடுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ 9ஆம் வீடுங்கிறது பித்ருஸ்தானம் அப்படின்ற ஒரு ஸ்தானம் இருக்குது, தந்தையாருடைய ஸ்தானம். ஸோ உங்களுடைய தந்தையாருடைய உடல் நலத்திற்கு மேலே கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்க வேணும். அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாத மாதிரியான அமைப்புகள் இப்போ இருக்குது. அவங்க தனியாக எங்கேயாவது வெளியூர் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில். ஏன்னா கரெக்டாக ருணரோக ஸ்தானத்தில் என்றைக்கு பித்ருக்காரகன் போய் உட்கார்றாரோ அன்றைக்கி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து கிளம்பி எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு போவாங்க. அது வந்து உங்களுக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கும், அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க கிளம்பி போவாங்க. பட் ஆனால் அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மட்டும்தான் அன்ஃபேவரபுளாக இருக்கும். அவங்க வெளியூர் போகிறதுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒருவேளை அவங்க போகணும் அப்படின்ற கட்டாயம் இருந்தால் நீங்களும் அவங்க கூடயே போயிட்டு வர மாதிரியான அமைப்பை பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அவரை தனியாக விட்டீங்கன்னா அவரால் ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஒன்று. அடுத்தது உங்களுக்கு 7ல் ராகு, அவரும் ஒரு வருட காலமாக அதிலே பிரயாணம் பண்ணிட்டு வராரு. அப்படின்றதுனால உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த அந்யோன்யம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைந்து, அது கொஞ்சம் சின்ன சின்ன மனோசங்கடங்களோடையே உங்களுடைய லைஃப்பை வந்து நீங்கள் போயிட்டு அதை அப்படியே நீங்கள் கொண்டு போயிட்டுருப்பீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ராகு, கேது, குரு எல்லாருமே டிகிரி வைஸ் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து மாற அதில் இருக்கிற பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் இருந்தால் அது அப்படியே உங்களுக்கு சாதகமாக எப்படி கொண்டு போய் கேட்க முடியுமோ அப்படி கொண்டு போயிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் 2-3 மாதத்துலேயே இது எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்ய பந்தத்தை வந்து அந்த டைமில் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கார், 7ஆம் அதிபதியாக. அப்படின்னா கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் கல்யாணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்படும். ஒன்று. அதே மாதிரி தொழில், அதாவது வேலை செய்யாதவங்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு என்னமோ ஒரு புத்துணர்ச்சி வந்து, நான் வந்து இனிமேல் வேலைக்கு போக ஆரம்பிக்க போகிறேன். வேலை இல்லாதவங்க எல்லாருமே, அதாவது வேணுன்ட்டே வேலைக்கு போகாமலே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கூட புத்தி மாறி நான் வேலைக்கு போக ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஒன்று. இன்னொன்று, வேலை கிடைக்காம வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வு பற்றி பேச்சுவார்த்தைகள் போகும். ஆனால் இந்த மாதம் அந்த பேச்சுவார்த்தையாகவே இருக்குமே தவிர உங்களுக்கு அது ப்ரொசீட் ஆகாது. அந்த மூலிமா ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்கள் வந்து அனுபவிச்சுக்கலாம். இது ஒன்று. சூரியன் வந்து அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படின்றதுனால இந்த பலன் உங்களுடைய தொழில் விஷயத்தில். அடுத்தது உங்களுடைய 11ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். உங்களுக்கு செவ்வாய் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா 3க்கும் 8க்கும் அதிபதி. அவர் கரெக்டாக உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கார். அப்படின்றதுனால நீங்கள் வந்து நிறையா ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ராவல்னால உங்களுக்கு நிறையா பணத்தை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது இந்த ஊரில் இல்லாமல் ஃபாரினுக்கு போய் தான் சரி பண்ண முடியுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற கட்டாயத்தில் இருக்கிற பர்யந்தம் நீங்கள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு ஃபாரினுக்கு போகக்கூடிய ஒரு நேரமாக பார்க்கப்படுது. அதாவது அந்த ஹெல்த் இஷ்யூவை சரி பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஃபாரின் போவீங்க. ஒருவேளை ஃபாரின் போகலை அப்படின்னாலும் நம்ம ஊர்லேயே நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஹாஸ்பிட்டல் இல்லாமல் மற்ற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை காமிப்பீங்க. அதாவது உங்களுடைய ஆரோக்கியத்தை தேடி நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறையா பணத்தை செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் வந்து தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன். நிறையா பணத்தை ஹாஸ்பிட்டலுக்காக செலவு பண்ணிங்கன்னா தான் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்வையின் பலன், கிரக நிலைமைகளின் பலன்.
அடுத்தது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 8ஆம் தேதி அன்றைக்கி ஆரம்பிக்குது. 2025 வருடம் ஜனவரி 8ஆம் தேதி அன்றைக்கி ஆரம்பித்து ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஒரு 2-3 நாள் அந்த டைமில் மட்டும் ஃபைனான்ஸ் ரீதியான எந்த ஒரு டிசிஷனும் நீங்கள் எடுக்க வேண்டாம். ரொம்ப சென்சிட்டிவான எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆக வேண்டாம். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் அந்த 8ஆம் தேதிக்கு முன்னாடியோ இல்லைனா 11ஆம் தேதிக்கு அப்புறமோ நீங்கள் இதில் கலந்துக்கிறீங்க, இதில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபேவரபுளான ஒரு டைமாக இருக்கும். இந்த டைமில் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையில் போய் முடிச்சு விட்டுடும். ஸோ அடுத்தது இந்த மாதம் உங்களுக்கு எந்த தெய்வம் வழிபாடு தெய்வமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி தான் உங்களுக்கு வந்து இந்த மாதம் வழிபாடு தெய்வமாக இருக்குது. அதனால் டைம் இருக்கும்போது கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்களுக்கு திருப்பதி போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே வந்து உங்களுக்கு போதுமானது. அதாவது பொதுவாக எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கோவிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை பண்ணிக்கோங்க, பூஜை பண்ணிக்கோங்க, ஹோமம் பண்ணிக்கோங்க. பொதுவாக அது எல்லாமே பண்ணலாம், அது எல்லாமே புண்ணிய காரியங்கள் தான். அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து அந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலே வந்து போதுமானது. ஏன்னா நம்மளுக்குன்னு தனி மனுஷாளுக்குன்னு ஒரு விதமான ஆத்ம திருப்தி வந்து சில இடத்துல தான் கிடைக்கும், சில க்ஷேத்திரத்தில் தான் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய எனர்ஜி வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே இருந்துட்டு வரும். ஆனால் அதை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய இன்னொரு எனர்ஜி ஒரு க்ஷேத்திரத்தில் தான் இருக்குமா. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் தான் நமக்கு வந்து அது நம்மளோட லைஃபே நம்ம ஒழுங்காக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து இருக்குது. நம்ம வந்து அந்த மாதிரியான கோவிலுக்கு போகாமல் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு என்ன ஆகும், நிறையா பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம அதெல்லாம் அடிச்சுட்டு வெளியே வந்துடலாம், பிரச்சனையை முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். இருந்தாலும் நமக்கு பிரச்சனைகள்ங்கிறது வந்துட்டு இருக்கும். இது என்ன ரீசனுங்கிறது தெரியாமல் நம்ம சுற்றிட்டு இருப்போம். பிரச்சனைனா எந்த விதத்தில் வேணும்னாலும் எந்த பர்பஸில் வேணும்னாலும் நான் சொல்கிறேன். பொதுவாக ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இல்லாமல் ரொம்ப இரிட்டேட்டான ஒரு லைஃப்பை வந்து நம்ம வந்து அனுபவிச்சிட்ருப்போம். இது எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நம்மளுடைய எனர்ஜி இன்னொரு எனர்ஜி கூட சேர்றது. அந்த எனர்ஜி அந்த கோவிலாக இருக்கும். அது மாதிரி ஒரு மாதத்துக்கும் ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு லக்னக்காரர்களுக்கும் வேறுபடும். அப்படி பார்க்கும்போது இந்த மார்கழி மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு 100க்கு 70% ரொம்ப சாதகமாகவும் மீதி 30% கொஞ்சம் முன்ன பின்ன பாதகமாகவும் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த 30% பார்த்து நீங்கள் வந்து கடத்துறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. இதோட கன்னி ராசி பலன் அப்படிங்கிறது முடியுது. அடுத்தது நம்ம வந்து துலா ராசி பலன்லாம் சந்திக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து நிறைய நண்பர்கள் யூடியூப் மூலியமாகவும், அதாவது யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்த்து அதுக்கப்புறமா ஒரு 10-12 வருட காலமாக வந்து நான் வந்து புரோஹிதம் அப்படின்ற இந்த ஃபீல்டில் இருக்கேன். அதாவது பாடசாலையில் வேதம்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 16-17 வயசில் வெளியே வந்து இது ஒரு 10-12 வருஷமாக இந்த ஃபீல்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்றதுனால அதுலேயும் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ஜோசியத்துலேயும் டைம் ஸ்பெண்ட் இருக்கோம். அப்படின்றதுனால என்னால் கரெக்டான டைமை பேலன்ஸ் பண்ணி இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒதுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதனால தான் வீடியோஸும் வந்து கண்டினியூஸாக போகிறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இல்லை ஆன்லைனில் கன்சல்டேஷன் நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு இப்போ இன்றைக்கி கேட்குறீங்க அப்படின்னா 2-3 நாளுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடிகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் இன்றைக்கே வேணும் அப்படின்ற கேட்குற பட்சத்தில் கொஞ்சம் எங்களுக்கு வந்து இங்கே ஷெட்யூல் அடி வாங்குது. அது வந்து நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரியான இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாருக்குமே சௌகரியமாக இருக்கும். ஒன்று. அடுத்தது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி புரோஹிதம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுனால எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் கல்யாணம், நிச்சயதார்த்தம், கிரகப்பிரவேசம், கணபதி ஹோமம், ஆதித்ய ஹோமம், சுதர்சன ஹோமம், எல்லா விதமான ஹோமங்கள் புண்ணியாக வாசனத்துலேருந்து ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப வருட காலமாக ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப ஸ்ரத்தையாக வேதத்தில் சொல்லிக்கிட்டபடி வேதோக்தமாக வந்து நான் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதில் மூலியமாக கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தாராளமாக என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது பூஜைகள் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் என்கிட்ட பேசலாம், பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில். ஸோ நம்ம இதோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, நமஸ்காரம்.